ஹலோ கைஸ், இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா கொரியன் வெர்ஷன் பப்ஜியில் ஒரு சிக்கன் டின்னர் தான். அதுவும் தரமாக இருக்கும் கைஸ். நம்ம இன்றைக்கி ஏஸ் மாஸ்டர் பேர் இருக்கும். இப்போ வந்து ஏஸ் மாஸ்டர் 7ல் இருக்கும். கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட் இப்போ ஒருத்தனை அடிச்சாச்சு. இவன் பிளேயராக பாட்டான்லாம் தெரியலை. ஏஸ் மாஸ்டரில் யார் பிளேயர் யார் பாட்னே சொல்ல முடியல. இருந்தாக்கில் பிளேயராக வரானு, இருந்தாக்கில் பாட் வரானா. இன்னொருத்தர் போகிறான் கைஸ். இவனை வந்து இப்போ நம்ம சரசரன்னு அழுத்தி பிடிக்கலாம். ரிக்காயில் தான் கொஞ்சம் கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் என் டிவைஸாக இருக்கும், கொஞ்சம் லோ எண்ட் டிவைஸ் தான். அடி ஸ்ட்ரெக் ஆகும். இது வீடியோ ஸ்ட்ரெக் இல்லை, கேம் பிளே அப்படி தான் அந்த ஸ்ட்ரெக் ஆகும். ஓகே கைஸ், கேம் பிளே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் ஏஸ் மாஸ்டர் போயிட்டேன். இனி வந்து எப்படியாவது ஏஸ் டாமினேட்டர் போகணும். டாமினேட்டர் போக தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் ப்ரொமோஷன் மேட்செல்லாம் பதுங்கி விளாட வேண்டியதாக தான் இருக்குது. எவனும் அடிக்க அங்கேருந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தப்பிச்சாச்சு. இனி ஸ்கோப் போட்டு சராசராக அடிக்க வேண்டியது தான். மண்டையை காட்டினாலே பொழந்துடணும் கைஸ். அவனை ஏம் வச்சுட்டே இருப்பானா, நொறிக்கிறணும். அது இன்னொருத்தன் ஏன் கொஞ்சம் வித்தெல்லாம் காட்டுறான். ஆல்ரெடி நம்ம சுட்டு லைஃப் ஆகும், பிரச்சனை இல்லை, அடிச்சிடலாம். அவனுங்க எப்படின்னா லைஃப் குறவாக தான் இருக்கும் கைஸ். அது பாட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், அது பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். அது பாட்டாக இல்லைன்னா நூபு பிளேயர்னு நினைக்கிறேன். நல்லா லைஃப்பை குறைச்சிட்டு ஓடிட்டான். அப்படியே ஒரு மொழி தூக்கி எறிஞ்சாச்சு, வெளியே ஓடியான். ஏகே வச்சு சரசரன்னு அடிச்சிட வேண்டியது தான். இது பாட்டில் நூபு பிளேயரு. ஆல்ரெடி ஒருத்தான நாக் பண்ணி போட்டிருந்தோம், அவனே அடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 9 கில்ஸ் இருக்குது கைஸ். இந்த மேட்ச் நம்ம சிக்கன் டின்னர் அடிக்க போகிறோம். இன்னும் 39 பேர் தான் அலைவு. சிக்கன் டின்னர் அடிக்கிறது ஈஸின்னு நினைக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். சரி, ஒன்றும் இல்லை, பதுங்கி விளையாடி நம்ம சிக்கன் டின்னர் அடிக்கும். பையன் மெடிக்கிட்டு எல்லாம் போட்டு பெயின் கிளர் ஜூஸ்லாம் குடிச்சிடும். எனர்ஜி ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு எனர்ஜியாக போய் அடிப்பேன் கைஸ். இனி பார்த்துட்டிங்கன்னா சவுண்டு அங்கே இங்கேயோ கேட்குது. மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சவுண்டு கேட்குற அந்த திசையை நோக்கி ஓடினாலே போதும் கைஸ், நம்ம வந்து மஜாவாக கில் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் கைஸ், அதனால் கொஞ்சம் துள்ளி குத்துவேன். அப்படி இப்போ வந்து சவுண்டு கேட்குற அந்த இடத்த நோக்கி ஓடிட்டுருக்கோம் கைஸ். இந்த ஆர்பி ட்ரெஸ் வந்து பங்கமாக இருக்குது கைஸ். ஆர்பி நீங்கள் தைரியமாக போடலாம், மஜாவாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா சவுண்டு இங்கே தான் கேட்குது. ஏன்னா வேறு கேம் வேறு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது கைஸ். அடிக்கடி எனக்கு வந்து நெட்டு கட் ஆகும். சில நேரம் ஆமை மாதிரி ஏற்றி பார்த்தா ஆமை மாதிரி டாட்டா ஈஸ். அவனுக்கு 2 தட்டை கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கிறான் எங்கேருந்து. அவன் நூபுன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், நூபாக இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். அடிச்சுட்டே இருக்கான். அதில் மொத்தம் 2 பேர் இருக்கானுங்க. 2 பேரும் மாறி அடிக்கானா. அதில் ஒருத்தன் நாக்கு அடிச்சாச்சு கைஸ். இனி வந்து யார் பேர் ரஷ் அடிக்கலாம். அதுக்கு ஒன்று மெட்கிட்ட போட்டுரும். மெட்கிட்ட போட்டு தைரியமாக யார் பேர் அடிக்கலாம் கைஸ். அப்படி ஆனால் மேலே ஒருத்தன் இருக்கான். அவனை ஸ்கோப் போட்டு நொறிக்கிறோம் அடி. அவனை ஸ்கோப் போட்டாச்சு கைஸ். ஸ்மோக்கு இப்போ வந்து பரவரன்னு உள்ளவே சுரண்டிட வேண்டியது தான். எப்போனா இப்போ குத்த வச்சு ரிவைவ் பண்ணிகிட்ருப்பானுங்க. இல்லை கைஸ், குத்த வைக்காமலே ரிவைவ் பண்ணியான். அவனை நாக்கு. இனி அந்த சைடோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. இனி அங்கோட்டி தான் இவனை வாரான்னு நினைக்கிறேன் கைஸ். அவனை தடி வெடிக்கும். மேலே மாடிப்போம் கைஸ். மாடியில் தான் சத்தமா இல்லை, மாடியில் சத்தம் கேட்குற கைஸ். அப்போ எங்கேருந்து அடிக்கானுங்க. ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்டே இருந்து ஒரு ஆள் அது பாட்டாக கூட இருக்கலாம் கைஸ். எங்கேருந்தோ புல்லட் வந்து படுது. புல்லட் சைடில் வருது கைஸ்னா ஒரு பாட்டு கைஸ். ஸ்டிக்கி பாம் எடுத்து மண்டையில் ஒட்ட வைப்போம் கைஸ். ஸ்டிக்கி பாம் மண்டையில் ஒட்ட சேச்சு சாவான்னு கைஸ். கைஸ் நம்ம கரெக்டாக மண்டையில் தான் போட்டோம், ஆனால் அது மண்டையில் ஒட்டலை. சரி, ஒன்றும் இல்லை, சரி கீழே அடிச்சிடும். அது அவனை அடித்து முடிச்சுட்டு அடுத்த வேற எங்கே இனிமே இன்னும் இருக்கான் கைஸ். கைஸ் அவனை வந்து ரிக்காயில் அவனுக்கு செதறிச்சுனாலே நீங்கள் ஒன்று அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ஸ்கோவை விட்டு நொறிக்கிறான் அடி. ஓகே, நிறைய லூட் வச்சுருக்கு இந்த பாட்டு. இனி மெட் பேக்கை போட்டு கொஞ்சம் பொறுமையாக விளாடும் கைஸ். இன்னும் 29 பேர் தான் அலைவு. ஆல்ரெடி நமக்கு 13 கில் வந்தாச்சு. நம்ம வந்து 8 KD தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். சில மேட்ச்சில் இப்படி அடி கில்லெல்லாம் கிடைக்கும் நமக்கு. இல்லைனா 8, 7 கில்லு 8 கில்லுன்னு தான் கிடைக்கும்.
இனி வந்து அடுத்த முன்னோக்கி செல்வோம் பயணத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களே தெரிஞ்சிருக்கும் சுற்றி சுற்றி அடிக்கானுவேன். இனி பைய பொச்சினிக்கு வெளியே போய் பார்ப்போம். வேண்டாம், பொச்சினிக்கு உள்ளே போய் பார்ப்போம். கைஸ் மேக்ஸிமம் M416ம் ஏகேஎம் எடுங்க. அது ரெண்டுமே சரியான காம்போ. ஏகேஎம் ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க. உங்களுக்கு லாங் ரேஞ்சுனா மீடியம் மட்டும் நீங்கள் ரிக்காயில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டீங்கன்னா அடிக்கலாம். M416 தான் தரமான ஒரு கன்று. தூரத்தில் வச்சுன்னா சப்பி தள்ளிடுறேன் கைஸ். நீங்கள் வந்து தைரியமாக M416லாம் வச்சு விளாடலாம். கைஸ் நான் பாருங்கள், நமக்கு வந்து இதான் வரைச்சற அடிக்கடி நெட்டு கட்டாயிரும். சொல்லலை, கேமும் ஸ்ட்ரக் ஆகுது, நெட்டும் கட் ஆகுது. அது நம்ம கொரியன் நாட்டில் இருக்கும் விளையாடிட்டுருக்கோம். கொரியன் கேமு, கொரியன் வெர்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மாதிரி சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கே நல்லா கஷ்டமாக தான் இருந்து, ஆனால் இந்த மேட்ச் தான் லைட்டாக ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, முன்னைக்கு சொல்வோம். 27 கிலோ கைஸ், 27 பேர் அலைவு, 13 கில்லு. இன்னும் இந்த அடிக்கடி கேம் வர நல்லா ஸ்ட்ரக் ஆகிட்டுருக்கு. அதான் ஒரு பெரிய சிறையாக இருக்குது. கேம் ஸ்ட்ரக் ஆனாலே விளையாடே தோணாது. அதுவும் எனக்கு எப்பவும் ஸ்ட்ரக் ஆகிட்டு தான் இருக்கும். கைஸ் என் நண்பனை அடிச்சிட்டானுவ. என் நண்பன் இருக்க இடத்துக்கே நான் போகிறேன் கைஸ். ஏன் லைட்டாக கட் பண்ணது இல்லையே கைஸ். அடுத்து வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஸ்கோப் போட்டுருந்தேன். அப்போ வந்து ஏன்னா எங்கேயோ அடி உள்ள மாதிரி இந்த புல்லட்லாம் கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியல. அவங்க லாங்கில் தான் இருக்கான் போல். டக்குன்னு ஸ்மோக் எடுத்து கீழே இருந்துட்டு படுத்துட்டேன் கைஸ். நல்லா தான் ரெண்டாவது அடிக்கலாம். அவனுக்கு ரிக்கால் தீர்ந்துட்டு போல. ரீலோட் பண்ண நேரத்தில் நம்ம வந்து படுத்துட்டோம். ஸ்மோக்கை வந்துட்டு அடுத்த பையன் மெட்கிட்ட போட்டுரும். கம்ப்யூட்டர் மெட்கிட்ட விடும், பெருசாக இருக்கும். போட்டோன்னா ஃபுல் லைஃப் நமக்கு தான் கைஸ். இனி வந்து இப்போ இவனை அடிக்கணும். இது எங்கோடி அடிக்கணும்னு தெரியல. சரியாக அடி விழுந்து கைஸ். என் ஃப்ரெண்டு வந்து கொண்டுட்டானோ, டைனோசரில் போனான். அவனே அடிச்சிட்டானோ கைஸ். என்ன போகிறான் கைஸ். அடி உளுந்து ஆனால் உள்ள மரக்கலைகள் அவனை மறைச்சிட்டு சோன் இந்த சோனரை பயங்கரமாக குறைக்கும் இந்த சோனு. அதனால் இந்த சோன்கிட்டருந்து ஃபஸ்ட் நம்ம தப்பிக்கணும் கைஸ். சோன்கிட்டருந்து தப்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாதி லைஃப் வந்து மெட்கிட்ட போட தொடங்கிருங்க. ஏன்னா அது வந்து ஃபுல் லைஃபையும் உறிஞ்சிடும். பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எனிமையாக அடிப்பானுங்க. என்ன செய்யணும்னு தெரில. அவன் வாடிட்டான் போல் மலையில் இருந்தவன். அதனால பிரச்சனை இல்லை. டைனோசர் நண்பர் வந்து போயிட்டுருக்காரு. கைஸ் பேக்லேயும் எதுக்கும் செக் பண்ணிவிடுங்க. ஸோ கைஸ் இவன் மெட்கிட்ட போட தொடங்கிடலாம். மெட்கிட்ட போட தொடங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இது கைஸ் சாவக்கூடாது. நம்ம சாவ மாட்டோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேரதுக்குள்ளே நம்மளுக்கு இன்னொரு மெட்கிட் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கைஸ் அடுத்த மெட்கிட்டையும் போட தொடங்கிடும். இப்போ 5 செகண்டு கைஸ். 5 செகண்டில் நம்ம உயிரை கூட இழக்க வாய்ப்பு இருக்குது. டைனோசர் நண்பர் வர அத்தத்தில் போய் நிற்காரு சோனுக்கிட்ட. அங்கே ட்ராப்பரை வந்துட்டு ட்ராப்பரை உளுந்து கிடக்கு. எஸ் 4ஆம் நம்பர் வந்து நாக்கு சேஃப். ஐ எம் சேஃபியர்னு போட்டுருக்காரு. நம்மளே இங்கே வந்து பெரிய பிரச்சனை சிக்கியிருக்கோம். ஓகே கைஸ், மலை அடிவாரத்தில் வந்து எனிமீஸ் அதாவது இருப்பானுங்க. இனி அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுல என்ன சிக்கல்னா, எங்கேயாவது இங்கே கேம்பர்ஸ் எவனாவது இருப்பான். கைஸ் இங்கேருந்து அடி விழுது. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம யோசிக்கண்டாம் கைஸ். முன்னாடி ஒருத்தன் கைஸ், இவன் தான் நம்ம மேலே அடித்து பார்த்துருக்கான் போல். புல்லட்லாம் வந்து கைஸ் அவனே அடித்தாச்சு கைஸ். கடைசி இது கைஸ். 11 பேர் தான் அலைவு. கேம் வேறு ஸ்ட்ரக் ஆகிட்டுருக்கு கைஸ். நான் மான்ஸ்டர் மோடில் போட்டு நான் அதுதான் விளையாடுறேன். ஆனால் ஸ்ட்ரக் ஆகுது. வீடியோ எடுக்கிறனால நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறனால தான். ஆமாம், அதனால தான். ஓகே கைஸ், பயமே வேண்டாம். நம்ம வந்து இன்னைக்கு சிக்கன் டேர் நம்ம தான் அடிக்க போகிறோம். இதெல்லாம் நிறைய இது சொதப்பேன் கைஸ். என் ஃப்ரெண்டை காப்பாற்றாமல் சுயநலமாக சிக்கன் அடிப்பேன். எஸ் இங்கே எனிமிஸ் இருக்கானு தெரியுது, ஆனால் எங்கே இருக்கானு தெரியலை. அதனால் படுத்து ஒரு சர்ச்சை போட்டேன். சர்ச் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது அங்கே தான் சவுண்டு கேட்குது. அங்கே சோனுக்குள்ளே தான் சவுண்டு கேட்குதுன்னு. அடுத்த சேஃப் சோனுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன் கைஸ். சேஃப் சோனுக்குள்ளே இங்கே எனிமீஸ் இருக்கானுங்க.
அவன் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. என் டைனோசர் ஃப்ரெண்ட் வந்து அங்கே இங்கேயா மோப்பம் பிடிச்சி போகிறான். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ அங்கே இருக்க வீடுகளுக்கு போவோம் கைஸ். வீடுகளுக்கு போனால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காடுக்குள்ளே பாம்பு மாதிரி நிறைய பேர் படுத்து கிடப்பாங்க கைஸ். லைட்டாக நம்மளும் பாம்பு மாதிரி படுப்போம், ஸ்கோப்பை போட்டு பார்ப்போம். அங்கேயா சில மரம் மூட்டில் கிடப்பான வேர்கிட்ட சோனர் வந்துட்டு அப்படியே சோனை சரௌண்ட் பண்ணி ஒரு வட்டத்தை போடும். இனி எனக்கு தெரிஞ்சு மேலே மலையில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த சைடு டைனோசர் நண்பர் இருக்கார், இந்த சைடு நான் இருக்கேன். எனிமேஸ் இருந்த மாதிரி இல்லை. அது பயப்போம், மலைக்கு மேலே தான் இருப்பானுங்கன்னு நம்புவோம். 7 பேர் அழகு கைஸ். எங்கே 2 சாத்து நண்பர் வந்து சராமாரியான அடிக்கார், நாக் அவுட்டாக அடிக்கார். ஆனால் ஏஸ் வந்து நம்ம தான் ஏஸ் எலிமினேட்டர். ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே வந்து போகலாம். மேலே மலையில் தான் இருப்பானுங்க. அங்கே வந்து யாரையோ மார்க் பண்ணி போட்டிருக்காரு கைஸ். அது வந்து கண்டிப்பாக ஏதோ கொரியன் இடத்த சேர்ந்த ஒரு ஆளாக தான் இருக்கும் கைஸ். கடைசி 7 பேர் தான் கைஸ் அலைவு. மார்க் பண்ண இடத்துக்கிட்ட தான் நானும் இருக்கேன். ஃபுட் பிரிண்ட்ஸும் கேட்க மாட்டேங்குது கைஸ். ஓகே, ஹேண்ட் எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது நம்ம அடி விட போகுது கைஸ். இந்த மரத்துக்கு பேக்கில் ஒருத்தர் அவனை முதல்ல இப்போ நம்ம தீக்க போகிறோம். ஸ்பீக் போட்டு அடித்தான். நம்ம வந்து அதுக்கு முன்னே அவனை நம்ம முடிச்சாச்சு. அவன் ரிக்காயை வந்து கிளியராக யூஸ் பண்ண தெரியாமல் அடிச்சிருக்கான். பிடிக்க தெரியாது அவனுக்கு. நமக்குன்னு நம்ம தலைவனை வந்து கரெக்டாக நாக் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. இங்கேருந்து அடி சேஃப் கியர்னு போடியார். அங்கே ஆனால் சேஃபே இல்லை. இப்போ வந்து ஹீல் பண்ணிவிட்டு நம்ம போவோம் கைஸ். ஹீல் பண்ணிவிட்டு பொறுமையாக போய் ரிவைவ் பண்ணால் போதும். 1v1 தான் கைஸ். அதனால் அவரை வந்து ரிவைவ் பண்ணாட்டெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த தடவை நான் பண்ண மாட்டேன் அவரை. ஓகே கைஸ், அவர்கிட்ட வந்துட்டார். முடிஞ்சால் ரிவைவ் பண்ணுவோம் கைஸ். ஆனால் அடி விழுது. மரத்துக்கு பேக்கில் தான் இருக்கான். சில ஒரு படுக்கையை போட்டுரும். அடுத்து வந்து மெட் பேக்கை நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம் கைஸ். மெட் பேக் வந்து ரொம்ப முக்கியம். சார் உயிர் இழந்துட்டார் கைஸ் அவர். சரி விடுங்க, 1v1 தான் கைஸ். கடைசி 1v1 நமக்கு தான் இது சிக்கன் டின்னர். ஃபஸ்ட் மெட் பேக் ஒழுங்காக போட்டுரும். நான் ஓப்பனில் தான் போகிறோம். நம்ம பிளேயர் அடியில் கைஸ். ஓப்பனில் தான் போகிறான். மெட் பேக்கை ஃபஸ்ட்டு போடுங்க கைஸ். மெட் பேக்கை போட்டுட்டு தரமாக பொறுமையாக அடிப்போம். பதற்றமே படாண்டாங்க கைஸ். 15 கில்லி இவனை அடித்து நம்ம 16 கில்லி ஆக்கினா தான் நமக்கு மன நிம்மதி. ஓகே கைஸ், பிரச்சனை இல்லை. பையன் முன்னேக்கி செல்வோம் கைஸ். நம்ம முன்னோக்கி சென்றாலும் அங்கே வந்து டைனோசர் கிட்ட தான் இருக்கான்னு தோணுது கைஸ். அண்ணா வாடுறான். புல்லட்டை நமக்கு இல்லை, 41 புல்லட்டு தான் இருக்குது. இனி வந்து ஏகே வச்சு மட்டும் தான் நம்மளால் அடிக்க முடியும். அவனுக்கு மெட் பேக் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் வந்து என் தலைமை இறந்த இடத்துக்கு போய் மெட் பேக் எடுக்கலான்னு பார்த்துருக்கான். கைஸ் எப்போ அடி மட்டும் அடியான் கைஸ். உடனே நமக்கிட்டே மெட் பேக் தீர்ந்துருக்கோன்னு இப்போ தலைவர் நினச்சிருப்பாரு. ஏன்னா ஃபுல்லாக மெட் பேக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் கைஸ் நாங்கள் 2 பேரும். நம்மகிட்ட வந்து நிறைய இருக்குது கைஸ். எலும்புனாலே அடிக்கும். ஆனால் ஸ்னேக் ஆகி கிடைக்குங்க கைஸ். எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. சரியான தலைச்சரையாக இருக்குது. ஓகே கைஸ், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம அடுத்த கீழே போகலான்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டோன்னா இனி வந்து சோனையும் பிடிச்சிடலாம், அவனை அடிச்சிடலாம் கைஸ். இப்போ அங்கே சோனரை வந்துட்டுருக்கு. சோனரே இப்போ வரோம். அவன் கண்டிப்பாக இங்கே வந்தால் அவனும், இல்லைனா அவன் சோன்லேயே அடிபட்டு சாவான். இப்போ கைஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்குது. என்னென்னா வரான் பாட்டு மாதிரி ஓடி வரான் கைஸ். நொறிக்காச்சு கைஸ். நம்ம தான் கைஸ் இங்கே சிக்கன் டின்னர் அடித்தாச்சு கைஸ். அதான் கைஸ். இனி வந்து நம்ம வந்து விக்டரி டைமை கொண்டாடாண்டாங்க கைஸ். நம்ம வந்து இனி சிக்கன் டின்னர் அடித்தாச்சு. இனி வந்து ரெஸ்ட் எடுக்க போகலாம் கைஸ். ஏஸ் மாஸ்டர் 7 கைஸ். நம்ம MVP யாராக இருக்குன்னு தெரியலை. MVP நம்ம தான் கைஸ். அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நீங்களும் முடிஞ்சால் கொரியன் பப்ஜி ஆதுங்க. ஓகே கைஸ், பாய்.